Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புதினா ரைஸ். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கரை வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் எது வேணாலும் ஓகே தான். நான் இப்போ கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, 1 மொக்கு, நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த புதினா ரைஸோட காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த ரைஸுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே முக்கியம். ஸோ நல்லா பொன்னிறமாக வதங்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த புதினா ரைஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் அதை விட நல்லாயிருக்கும். ஸோ இதில் அதிகமாக எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் ரைஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா ஆட் பண்ண போறேன். இந்த புதினா ஒரு 2 கையளவு புதினா எடுத்திருக்கேன். அதிகமாக எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்கிட்ட இருந்ததில் 2 கை அளவு வந்தது. அதை எடுத்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதை வடிகட்டலை, அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வடிகட்டவே வேண்டாம். இதில் ஃபில்டர் பண்ணி அதை சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ அரைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். புதினா நல்லா வதங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவும் வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால நான் தண்ணியில் ஊற வைக்கல, கழுவி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி அரிசி சாப்பாட்டில் ரொம்ப நேரம் எடுத்துப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரைஸை நீங்கள் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதில் தான் நான் 3 டைம் அரிசி எடுத்திருக்கேன். இதுலேயே ஒரு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். எதில் அரிசி எடுக்கிறோமோ அதுலேயே தண்ணி எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஸோ இந்த அரிசி சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 5 டம்ளர் தான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு குழையாமல் அந்த ஒரு உதிரியாக நல்லா கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களோட சாப்பாட்டு அரிசி வித்தியாசமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி லெவலும் மாறுபடும். நார்மலாக 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ வீட்டில் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அரிசி வேறு மாதிரி சமைச்சு சாப்பிட்றப்போ அதுக்கு தண்ணி 1 டம்ளர் மட்டும் 1 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி செஞ்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இந்த 2 விசில் விடுறதுக்கு முன்னாடி 1 விசில் வந்ததுக்கப்புறம் 2வது விசில் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுறது நல்லது. அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு அந்த ஸ்டீம்லேயே நல்லா குக் ஆகும். இது ஒரு சின்ன டிப் இந்த குக்கரில் நம்ம சமைக்கிறதுனால.
3 விசில்னா 3 விசில் கரெக்டாக விட்டு எடுக்கும்போது தண்ணி ஓரளவுக்கு பத்தாமல் போகலாம், இல்லை தண்ணி வந்து அதிகமாக கூட போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ரெண்டு விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த குழையாம எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இதில் இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். நெய் வந்து பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் நெய் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதை இப்போ நல்லா வந்து அடியிலேருந்து எடுத்து நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு மேலே இருக்கிறதும் நல்லா வந்து அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அடியிலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடி பிடிக்கல, நல்லா வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து குக் பண்ணியிருக்கோம். இந்த ரைஸ் வந்து சீக்கிரமும் குக் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து 2 விசில் வச்சுக்கிட்டேன். அதுவும் 2வது விசில் வரதுக்கு முன்னாடி நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி வந்து நான் கரெக்டாக சேர்த்துருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணலை. இந்த ரைஸ்க்கு இதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து உங்களோட ரைஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு 3வது விசில் வரும்போது அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டான புதினா ரைஸ் வித் வெங்காய பச்சடியோட ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபுட் மெனுவில் இந்த ரெசிபி இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த புதினா ரைஸோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அண்ட் மட்டன் கிரேவி, எம்டி சால்னா, இது எல்லாமே வந்து இதோட பெஸ்ட் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய வந்துட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.